சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கதிரு, என்ன புரியல எனக்கு. என்ன 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 2 வாட்டிக்கு ஊர் பயல்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்க? ஏன் புருஷன்ட்ட வாங்கிட்டு உனக்கு என்ன? அக்கா அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இரு இரு இரு, என்ன அதுதான்? என்ன இப்படி செய்யல? என்ன நினைச்சுக்கிருக்கிய? கேட்ட வரைக்கும் யார்ட்டையும் வாங்க மாட்டோம். என் சொந்த அப்பா கூட தருவாரு, அவர்கிட்ட கூட வாங்க மாட்டோம். அவன் சம்பாரிச்சு சொந்த கையில தான் கர்ணம் போடுவான். அது வரைக்கும் என் புள்ள பள்ளிக்கூடமே போகாது. நீ என்னென்னவோ பேசுனீங்க. நான் தப்பா இருக்கிற மாதிரியே சொன்னீங்க. இன்னைக்கு ஊர் பேர் தெரியாத எவன்டியோ போய் வட்டிக்கு, அதுவும் 2 வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிய. அண்ணே, சும்மா வாங்கினா தானே தப்பு. நான் வட்டிக்கு தானே வாங்கியிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? கொடுத்துடலாம் அண்ணே. டேய், என்னடா பேசுற நீ? வட்டிக்கு வாங்குறது என்கிட்ட வாங்குறது ஒன்னாடா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? டேய், நீ பேசுறதுல தான் நியாயம் இருக்கா? புரியுது, நான் சம்பாதிக்கல, என் மாமியார் கொடுத்த காசு தானே இது. அதையே நீ வாங்கணும்னு நினைக்கிற. நீ உன் மாமனார்கிட்டயே காசு வாங்கினது இல்லையே, அப்புறம் எப்படி இதை வாங்குவ? அது உனக்கு கௌரவ கோஷல் தானே. ஏன் இப்படிலாம் பேசுற? ஏய், யார் எப்படா பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? நீ நியாயமான ஒரு காரணத்தை சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். இந்தாரு, புரிஞ்சிருச்சு எனக்கு. உன் மாமனார் பெரிய விஏஓ, நல்ல பொசிஷன்ல இருக்காரு, நல்லாவும் சம்பாதிக்கிறாரு. நீ அவர்கிட்டயே கேட்க மாட்டியே? என் மாமியாரும் ஹெல்த் சென்டர்ல ஆயா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க தானே. அவங்க கிட்ட இருந்து வர பணத்தை வாங்கினா உனக்கு கௌரவ குறைச்சல் தான். எனக்கு நல்லா புரியுது. மாமா நிறுத்துங்க. உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க பாட்டுக்கு அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. என்னதான் மாமா உங்க பிரச்சனை? மா, நீ என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கலமா, அது மட்டும்தாம்மா பிரச்சனை. 2% வட்டிக்கு பணம் வாங்க தெரியுதுல்ல. என்கிட்ட பணத்தை வாங்கியிருந்தீங்கன்னா நான் ஏமா கேட்க போறேன்? அதாம்மா பிரச்சனை. யாருக்குமா பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? சொல்லு சொல்லு சொல்லு, நீ சொல்லு, கேட்டுக்கிறேன். எதுக்கு நாங்க பணம் கொடுத்தோம்? உங்க கஷ்டத்தை, உங்க பிரச்சனையை தீர்க்கலான்னு பணம் கொடுக்கணும்னு நினைச்சோம். அது தப்பா? அவர் தம்பி கஷ்டப்படையில பணம் கொடுக்கறது அவர் கடமை இல்லையா? இல்லையா? இல்ல அவருக்கு உரிமை இல்லையா? அது வேண்டான்னு எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. இல்ல இல்ல, நான் ஒன்னு கேக்குறேன். நீ உன் புருஷன் சம்பாதிக்கிற வரைக்கும் உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வீட்டிலே வச்சுக்கிருப்பிய. நான் இந்த 15 லட்சம் ரூபாய உள்ள வச்சு பூட்டிட்டு என் பிள்ளைக்கு மட்டும் தலைவாரி யூனிஃபார்ம் மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்ப நான் நல்லவளா? இல்லக்கா. என்ன நந்தினி, எனக்கு என் புருஷன் பேசுறது இப்பதான் புரிஞ்சது. ஐயோ அக்கா அக்கா அக்கா, என்னக்கா அக்கா, இங்க பாருங்க. இங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அது ஏதோ நான் சொல்ல போய் அது மாமா மாதிரின்னு ஏதோ, நான் எந்த நோக்கத்தோட எதுவும் சொல்லல. அப்படியே நான் ஏதோ நோக்கத்தோட சொல்லியிருந்தாலுமே உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்ல. என்ன மன்னிக்க கூடாதா? நான் யாருக்கா உங்களுக்கு? என்ன மன்னிச்சா என்ன? அந்த கோவத்துல தான் நீங்க ஏதோ பேசுறீங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குற நந்தினி, ஆனா பணம் வேணாங்கிறிய. அப்படி இல்லக்கா. அப்போ மனசுல ஏதோ இருக்குல்ல. எங்களை விட நீங்க கொஞ்சம் 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 பெரிய ஆளுங்க. அக்கா இங்க பாருங்க, வார்த்தையை விடாதீங்க. கோவத்துல நீங்க என்னென்னவோ வார்த்தையை விடுறீங்க. நான் அப்படிலாம் யோசிக்கிறவளா? இருக்கட்டும், பரவாயில்ல, புரிஞ்சிருச்சு. பணம் வேணான்னு சொல்றேன். நாங்க இப்படித்தான் இருப்போம், ஒத்துக்கங்கிற. ஆனா பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறிய. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. நர்ஸு தானே. ஐயோ, நீ ஏன் இப்படிலாம் பேசுறிய? கஷ்டப்படுறவங்க தானே, அவங்ககிட்ட ஏன் பணம் அக்கா வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க. நான் அப்படிலாம் நினைக்கவே கிடையாது. நான் அப்படிலாம் நினைக்கிறவளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கோவத்தை விட்டு யோசிச்சு பாருங்க. இல்லாம வளர்ந்தவங்க அக்கா, நீங்க எங்கிட்டோ போறீங்க. இவங்கிட்ட ஏன் பணம் வாங்கணும்னு நினைக்கிற போல இருக்கு. அக்கா இல்ல ஈஸ்வரி அக்கா, இல்ல ஜனனி, இவங்க கொடுத்திருந்தா இந்த பணத்தை நீ வேண்டான்னு சொல்லி இருப்பியா? அக்கா, நீங்க என்னென்னவோ யோசிக்கிறீங்க. நான் யார் கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டேன்க்கா. எனக்கா நீங்க அவ்வளவுதான் என்ன புடிச்சிட்டதா? சொல்லி இருக்க மாட்டேன். அவங்க நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கே, அந்த கொஞ்சம் மட்டும் நினைக்கிற போல. உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு தெரியலக்கா. அக்கா, நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. ஏங்கா என்னென்னவோ பேசிக்கிறீங்க? அக்கா புருஷன் மாறிட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, உங்களை எல்லாம் தான் நினைச்சுக்கிறேன்.
உயிரை நினைச்சவங்கள இப்ப இந்த மாதிரி வந்து செய்யறாங்களேன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியல. இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். எப்படி எல்லாமோ சொல்லி பார்த்தேன், நீங்க உறுதியா இருக்கீங்க. இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். அக்கா பரவாயில்ல விடு. அக்கா நீங்க என்ன பேசுறீங்க நிஜமாவே எனக்கு விளங்கல. என்னங்க எனக்கும் அக்கா தானே, எனக்கும் கூட பிறந்தவங்கள யாரும் கிடையாது, அக்கா தானே எல்லாமே. ஏன் யாருக்கும் எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஏ, ஏ நந்தினி நந்தினி